அதை நான் பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். 4 விஷயத்துல தங்கிக்குது பிள்ளைகள். ஒன்று இந்த 4 விஷயத்தை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பிள்ளைகள் ஒன்று பிறப்பு வீதம், அடுத்தது குடிவரவு, அடுத்த இறப்பு வீதம், அடுத்த குடியகல்வு. பிறப்பு என்றால் ஒரு குடித்தொகையில புதுசா பிறக்கிற அங்கிகள், அதன் எண்ணிக்கை கூடினால் குடித்தொகையில அந்த குறிப்பிட்ட இனத்தின் அங்கிகளோட எண்ணிக்கை கூடும். இரண்டாவது குடிவரவு, ஒரு புதிய இடத்துல இருந்து ஆக்கள் வெளிக்கு இந்த புதிய கிராமத்தை நோக்கி, உதாரணத்துக்கு பிள்ளைகள் குடிவரவுல மக்கள் வாழ்க்கை வசதிகளை நாடி நகர்ப்புறங்களை நோக்கி போவாங்க. உதாரணத்துக்கு எஜுகேஷன், தொழில். இப்ப கொழும்பு நகரம் நோக்கி நிறைய பேர் டிஸ்பிளேஸ் ஆவாங்க. அது நாங்க சொல்றோம் குடிவரவு. கொழும்பை பொறுத்த மட்டும் குடிவரவு, உங்களோட ஊரை பொறுத்த மட்டும் குடியகல். அப்ப உங்களோட ஊட்ட சனத்தொகை குறைந்த நேரம் கொழும்புட சனத்தொகை கூடும். இறப்பு வீதம், இப்ப இந்த நாட்கள்ல பிள்ளை கொரோனாவால் நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.2 மில்லியனுக்கு மேல ஆக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க கொரோனா உலகளாவிய ரீதியில. இலங்கையில மட்டும் நேற்று மட்டும் பிள்ளைகள் 13 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அப்ப இறப்பு வீதம் தீர்மானிக்கும். அதே போல குடியகழ்வு, சரியா? இப்ப குடியகழ்வு ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும். என்ன தீர்மானிக்கும்? நான் விளங்கணும் பிள்ளைகள், எங்களுக்கு குடிவரவு, குடியகழ்வு, பிறப்பு வீதம், இறப்பு வீதம். எவ்வளவு பிறக்கிறது குடித்தொகையை தீர்மானிக்கும். ஒரு ஏரியாவுக்கு எவ்வளவு பேர் வாரணத்தை குடித்தொகையை தீர்மானிக்கும். இறப்பு வீதம் தீர்மானிக்கும். அதே போல குடியகழ்வு தீர்மானிக்கும். சரியா? இப்ப நாங்க பார்ப்போம். ஒரு மாதிரி குடித்தொகை வளர்ச்சி வரைவை பிடிக்கும். இந்த கிராஃபை பாருங்க. 4 ஸ்டெப் வைக்கும் பிள்ளைகள். ஒரு குறிப்பாக ஒரு புதிய இனம் உருவானால், ஒரு குறிப்பிட்ட ஏரியால வந்து ஒரு புதிய இனம் உருவானால் அதுக்கு 4 ஸ்டெப் வைக்கும். முதலாவது இதுக்கு நாங்க சொல்றோம் வளர்ச்சி ஆரம்பிக்கும் அவத்தை அல்லது மெதுவான வளர்ச்சி அவத்தை. சரியா? முதலாவது போதிக்கு நாங்க சொல்றோம், நீங்க விலங்கெடுக்கணும் பிள்ளை. 4 கேட்பாங்க. ஒரு குடித்தொகை, ஒரு குடித்தொகை நாங்க சொல்றோம் பிள்ளைகள் என்னன்னு, கொஞ்சம் பொறுங்க பிள்ளைகள். சரியா? இப்ப ஒரு குடித்தொகை என்ன செய்யலாம் பிள்ளைகள், ஒரு குடித்தொகை உருவானால் நாங்க சொல்றோம் பிள்ளைகள், அந்த குடித்தொகையில முதலாவது இருக்கிற அவத்தை என்னன்னா வளர்ச்சி ஆரம்பிக்கும் அவத்தை அல்லது மெதுவான வளர்ச்சி அவத்தை, ஸ்லோ குரோத்னு சொல்றோம் நாங்க இங்கிலீஷ்ல. மெதுவாக வளரும். அது என்ன செய்யும் அப்படி அந்த குறிப்பிட்ட ஒரு அங்கே புதிய ஒரு சூழலுக்கு வந்தால் அந்த சூழல்ல வந்து அது எப்படி வாழும் இல்லைங்களா? அந்த சூழல்ல வந்து அந்த சூழலுக்கு இசைவாக்கம் அடையும். அது டெம்பரேச்சர் மாறுபடும், அதே போல அதோட மலை வீழ்ச்சி வேறுபடும், இருக்கிற தாவரங்களோட அமைப்பு வேறுபடும், பல்வேறு அம்சங்கள் வேறுபடுறதால அந்த குறிப்பிட்ட அங்கி வந்து அந்த குறிப்பிட்ட சூழலுக்கு இசைவாக்கம் அடையும். அந்த இசைவாக்கம் அடைகிறதுக்கு நாங்க சொல்ற காலத்தை நாங்க சொல்றோம் பிள்ளைகள் குடித்தொகை வளர்ச்சி ஆரம்பிக்கும் அவத்தை. இதுல வந்து பிள்ளைகள் முதிர்ச்சி அடைந்த அங்கிகள் குறைவாக இருக்கும். இனப்பெருக்கத்துல பங்கு கொள்ளும் அங்கிகள் எண்ணிக்கை வந்து மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும். அப்ப குடித்தொகை எண்ணிக்கை மெதுவா தான் கூடும். அதை நாங்க சொல்றோம் மெதுவான வளர்ச்சி அவத்தை. 2வது சொல்றோம் பிள்ளைகள் துரித வளர்ச்சி அவத்தை. சூழலுக்கு இசைவாக்கம் அடைஞ்சு தேவையான எல்லா சூழல் நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்படுகிற நேரம் அங்கிகளுடைய எண்ணிக்கை அசாதாரணமாக கூடிக்கொண்டு போகும். அங்கிகளுடைய எண்ணிக்கை வந்து அசாதாரணமாக கூடிக்கொண்டே போகும். எந்த விதமான நான்ஸ்டாப் இன்க்ரீசிங். கூடுதலான அளவு இனப்பெருக்கம் நடக்கும். விளங்கினா? அப்ப அங்கிகளுடைய எண்ணிக்கை வந்து கூடி. இதுக்கு என்ன காரணம் என்றா பிள்ளைகள், அதை நாங்கள் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். என்ன காரணம் என்றா, சூழலுக்கு இசைவாக்கம் அடைஞ்சிருக்கு. அடுத்தது இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் அங்கிகள் எண்ணிக்கை அதிகம். அடுத்தது சூழற் காரணிகள் சாதகமாக அமைகள். இந்த 3 விஷயங்களும் நீ விளைக்கொண்டு பிள்ளைகள்
அங்கிகள் இசைவாக்கம் அடைஞ்சிருக்கிறது. அடுத்த இனப்பெருக்கத்துல பங்கு கொள்ளும் முதிர்ச்சி அடைந்த அங்கிகள் அதிகரித்தல், அடுத்தது உணவு கிடைத்தல், அதே போன்று சூழற்காரணிகள் பாதகமாக அமைந்தல். இது 5 காரணிகளாலையும் என்ன செய்யும் என்றா பிள்ளைகள் அங்கிகளோட எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும். இவ்வாறு கூடிக்கொண்டு போறதை நாங்க சொல்றோம் பிள்ளைகள் துரித வளர்ச்சி அடையும் அவத்தை. அதுக்கு என்ன தேவை? அந்த சூழலுக்கு இசைவாக்கம் அடைஞ்சிக்கணும், இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அங்கிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும், போதுமான அளவு உணவு கிடைக்கணும், சூழற்காரணிகள் பாதகமாக சாதகமாக அமையணும். அப்படி அமைஞ்ச நாங்க சொல்ற பிள்ளைகள் துரித வளர்ச்சி அடையும் அவத்தை. 3வது அவத்தை தான் பிள்ளை வளர்ச்சி குன்றும் அவத்தை அல்லது வளர்ச்சி குறைவடையும் அவத்தை. இப்ப ஒரு குறிப்பிட்ட சூழல்ல ஒரு குறிப்பிட்ட அங்கி உருவாகிற நேரம் உணவுக்கு போட்டி உருவாகும், நோய்கள் உருவாகும், விளங்கின இறைகவிகளோட செல்வாக்கு உருவாகும். உதாரணத்துக்கு பிள்ளைகள் இப்ப கொரோனா டிசீஸ் வந்தீங்க. இந்த COVID-19 பொறுத்த மட்டும் பிள்ளைகள் COVID-19 வந்து உலகத்துல இந்த வயசான ஆக்களோட குடித்தொகையை படிப்படியா குறைச்சு கொண்டு போகுது. வயசான ஆக்களோட குடித்தொகையை படிப்படியா குறைச்சு கொண்டு போகுது. ஏன் குறைச்சு கொண்டு போகுது என்றா இந்த குடித்தொகையில சரியா பிள்ளைகள் வயசான ஆக்களோட குடித்தொகையில வந்து ஒரு வைரஸ் தாக்குது. அது இயல்பானது. மனித சனத்தொகை வளர்ச்சி அதிகரிச்சு கொண்டே போகுது. நாங்க பத்தி பின்னால விளங்கப்படுத்துறோம் பிள்ளைகள். அப்ப ஒரு குறிப்பிட்ட விஷயம் காரணமாக அதுல முதலாவது ஒட்டு நோய்கள் பரவுதல். அதுல முதலாவது பாருங்க பிள்ளை பல காரணிகள் போட்டிக்கிற அதுல ஒரு காரணி தான் குடித்தொகை மட்டுப்படுத்துறதுல நோய்கள் பரவுதல். அடுத்தது போட்டி உருவாதல், உணவு பற்றாக்குறை, சரியா, இறைகப்பிகளின் செல்வாக்கு, ஒட்டுண்ணிகளின் செல்வாக்கு. அப்ப போட்டி உருவாகிறது, உணவு பற்றாக்குறை உருவாகும், நோய்கள் பரவும், இறைகப்பிகளின் செல்வாக்கு உருவாகும், அடுத்தது பிள்ளைகள் ஒட்டுண்ணிகளின் செல்வாக்கு காணப்படும். அப்ப இது எல்லாத்தையும் நாங்க பார்க்கிற நேரம் பிள்ளைகள் இதால் என்ன நடக்கும் என்றால் சரி என்ன நடக்கும் என்றா பிள்ளைகள் நாங்க அந்த குறிப்பிட்ட குடித்தொகையின் வளர்ச்சி குறைஞ்சு கொண்டே போகும். ஏன்? உணவுக்கு போட்டி, புதுசா நோய்கள் உருவாகும், இறைகவிகளோட செல்வாக்கு, குறிப்பா இறைகவி என்ன உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நான் சொல்றேன் அந்த ஐ மீன் சரிங்களா சரி பிள்ளைகள். அப்ப இந்த காரணிகளால அது குறிப்பிட்ட சூழல வளர்ச்சி குறையும். 4வதாம் பிள்ளை சமநிலை அடையும் அவத்தை. சமநிலை அடையும் அவத்தை என்றா என்னண்டா இறக்குற அங்கிகளும் பிறக்கிற அங்கிகளும் ஒரு சமநிலையில இருக்கிற நாங்க சொல்றோம் பிள்ளை இயற்கை சமநிலையை எய்து கொள்ளுதல் என்று சொல்றோம். அது என்னண்டா இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ, இந்த கவனிச்சுவாங்க. ஒரு சூழல் நிபந்தனைகளுக்கு ஏற்ப இசைவாக்கம் அடைந்து ஒரு குறிப்பிட்ட நாங்க சொல்றோம் அது எவ்வளவு தாங்கிக் கொள்ளும், ஒரு ஏரியால எவ்வளவு அங்கி வாழையிலும் வரையில குடித்தொகை வளர்ந்து சரியா நாங்க சொல்றோம் பிள்ளை கடைசிக்கு குடித்தொகை இயக்க சமநிலை அடையும். இந்த இயக்க சமநிலை அடையும் என்றால் என்னென்றால் பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் அண்ணளவில் சமனாக இருக்கும். ஒரு குடித்தொகையில பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் அண்ணளவில் சமனாக இருக்கும். அப்ப நான் இப்ப படிப்பிச்ச விஷயம் திருப்பி ரிவைஸ் பண்ண பிள்ளைகள். முதலாவது நாங்க பார்த்தோம் குடித்தொகை என்றால் என்ன? ஒரு வரையறுக்கப்பட்ட காலப்பகுதியில் ஒரு வரையறுக்கப்பட்ட பிரதேசத்தில் காணப்படும் ஒரே இன தனியன்களின் மொத்த எண்ணிக்கை. அப்ப அதுக்கு நாங்க பிள்ளைகள் ஒரு வரையறுக்கப்பட்ட காலப்பகுதி இருக்கணும், ஒரு வரையறுக்கப்பட்ட பிரதேசம் இருக்கணும். அப்போ ஒரு அந்த நாங்க சொல்ற பிள்ளைகள் அது வந்து குடித்தொகைன்னு சொல்லி சொல்றோம். அந்த குடித்தொகையை பாதிக்கிற 4 காரணிகள் இருக்குது. குடிவரவு, குடி அகழ்வு,
பிறப்பு வீதம் இறப்பு வீதம். குடித்தொகையினுடைய வளர்ச்சியை நாங்கள் மூணாக பிரிக்கலாம். ஒன்று அதாவது பிள்ளைகள் 4 பிரிக்கிறோம். வளர்ச்சி ஆரம்பிக்கும் அவத்தை அல்லது மெதுவாக வளர்ச்சி அடையும் அவத்தை, அந்த நேரம் அந்த சூழலுக்கு அந்த அங்கி இசைவாக்கம் அடையும். 2வது துரித வளர்ச்சி அடையும் அவத்தை, எல்லா சூழல் நிபந்தனைகளும் கிடைக்கிற நேரம் துரிதமாக இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு அங்கிகளை உருவாக்கும். 3வது வளர்ச்சி குன்றும் அவத்தை. வளர்ச்சி குன்றும் அவத்தை போட்டி, உணவுக்கான போட்டி, நோய்கள் பரவுது, இறைகவிகளின் செல்வாக்கு, இப்படி பல காரணிகளால ஒட்டுண்ணிகளின் செல்வாக்கு இதால் என்ன செய்யும் என்றால் அங்கிகள சூழல் நிபந்தனைகள், அதாவது நாங்க சொல்றோம் இந்த நிபந்தனைகள் காரணமாக அங்கிகள வளர்ச்சி குறைஞ்சு கொண்டே போகும். 3வது அவத்தை இயக்க சமநிலை அடையும் அவத்தை அல்லது வளர்ச்சி உறுதியான நிலையை அடைகின்ற அவத்தை. அது என்னண்டா பிள்ளைகள் உங்களுக்கு அது என்ன சொல்ல வாரண்டா, பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் அண்ணளவில் சமனாக இருக்கும். ஒரு குடித்தொகை கொள்ளக்கூடிய உச்ச கெப்பாசிட்டி, உச்ச அளவு கொண்டிருக்கும் பிறப்பு வீதம் இறப்பு வீதம். எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, குடித்தொகை என்னன்னு கேட்பாங்க. கேட்டா நீங்க தெளிவா சொல்லணும், வரையறுக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியில் ஒரு வரையறுக்கப்பட்ட பிரதேசத்தில் காணப்படும் ஒரே இன தனியன்களின் மொத்த எண்ணிக்கை. அதான் நீங்க முதலாவது சொல்ல வேண்டிய விஷயம். அதை பாதிக்கிற காரணிகள் என்ன என்று சொல்லி கேட்டா அப்படி நீங்க சொல்லணும் 4 காரணிகள். ஒரு குடித்தொகையில பாதிக்கிற காரணிகள் குடிவரவு, குடியகழ்வு, பிறப்பு வீதம், இறப்பு வீதம். ஒரு குடித்தொகை வளர்ச்சி கோலத்தை கேட்டா நீங்க என்ன சொல்லணும், 4 அவத்தைகள்: மெதுவாக வளர்ச்சி அடையும் அவத்தை, துரித வளர்ச்சி அடையும் அவத்தை, வளர்ச்சி வீதம் குறையும் அவத்தை, உறுதியான வளர்ச்சி அடைகின்ற அவத்தை. இப்படி நீங்க 4ஐயும் சொல்லக்கூடியாக்களாக இருக்க வேண்டும். சரியா? அடுத்து நாங்க பார்ப்போம். சாகியம். குடித்தொகையை பத்தி படிச்சாச்சு. சாகியம் சாகியம் என்றா என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இப்ப ஒரு ஏரியா எடுத்துக்கணும், நாங்க பேர்வழி எடுத்துக்கொண்டா அதுல என்ன இருக்குது, மனித குடித்தொகை இருக்குது, மாமரங்களின் குடித்தொகை இருக்குது. மாமரம் வேறு கலந்து எடுக்கிற மாமரங்களின் எண்ணிக்கை அல்லது பூனைகளின் எண்ணிக்கை. அதுபோல நாங்க எடுப்போம் பிள்ளை என்ன பல அங்கிகள் வரையிலும். அது போல வாழை மரங்களின் எண்ணிக்கை, வாழை மரங்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு காலம் நான் எடுத்துக்கிறேன். அப்ப இதுக்கு அந்த இடையில ஒன்றோடு ஒன்று தொடர்பிக்கும். உதாரணத்துக்குள்ள மனிதன் நாங்க எடுத்துக்கொண்ட மனிதனுக்கு வாழை மரத்துக்கும் என்ன தொடர்பு? நாங்க வாழைப்பழத்தை சாப்பிடுறோம், வாழை மரத்தை நாட்டுறோம் இல்லையா? அப்ப எங்களுக்கு இது உணவு தருது, நாங்க அதுக்கு நீர் கொடுக்கிறோம். மாமரத்துக்கும் எங்களுக்கும் பூனைக்கும் எங்களுக்கு மேல தொடர்பு. பூனை எங்க வீட்டுக்கு எளிய கண்ட்ரோல் பண்ணுது, நாங்க பூனைக்கு சாப்பாடு கொடுக்கிறோம். எங்க கழிவுகள் அது சாப்பிட்டு சூழல் சுத்தப்படுத்துது. அப்ப இப்படி ஒரு குடித்தொகையில பல குடித்தொகைகள் காணப்பட்ட நேரம் பிள்ளைகள் அந்த குடித்தொகைகளுக்கு இடையில் ஒரு தொடர்பு. அப்ப யாதாயினும் ஒரு பிரதேசத்தில் காணப்படும் ஒன்றோடொன்று இடைத்தாக்கம் புரியக்கூடிய, ஒன்றோடொன்று கனெக்ஷன் உள்ள குடித்தொகைகளின் தொகுப்பை நாங்க சொல்றோம் சாகியம். அப்ப சாகியம் என்றாப்புல குடித்தொகைகளின் தொகுப்பு, பல குடித்தொகைகள் சேர்ந்ததுதான் சாகியம். யாதாயினும் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் காணப்படும், நல்லா விளைக்கணும் பிள்ளைகள், ஒன்றோடொன்று இடைத்தாக்கம் புரியும் குடித்தொகைகளின் தொகுப்பு நாங்க சொல்றோம் பிள்ளைகள் சாகியம் என்று சொல்றோம். அடுத்தது சூழற் தொகுதி. இப்ப இதுல உதாரணம் தந்திக்கிறோம், யாழ தேசிய பூங்கா விலங்கு சாகியம், நீர்கொழும்பில் கூடாது கண்டத்தாவர சாகியம், பல சாகியங்கள் இருக்குது. சூழற் தொகுதி நான் உங்களுக்கு ஆல்ரெடி பாடம் ஆரம்பிக்கிறதுமே விளங்கப்படுத்தின பிள்ளைகள். சரியா? இந்த பகுதி யாதாயினும் ஒரு பிரதேசத்தில் ஒன்றில் உள்ள சகல சாகியங்களும் இடைத்தாக்கம் புரியும் உயிரற்ற காரணிகளும் ஒருங்கே சேர்ந்து சூழற் தொகுதின்னு சொல்றோம். இப்ப சாகியங்கள் பல இருக்கும். உதாரண கடற்கரை சாகியம்,